சென்னையின் முக்கிய அடையாளமான வண்டலூர் அறிஞரண்ணா உயிரியல் பூங்கா தற்போது முறையான பராமரிப்பு இன்றி பிளாஸ்டிக் கழிவுகளால் சூழப்பட்டு வருவது விலங்கு ஆர்வலர்களிடையே பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. சுமார் 600 ஹெக்டேர் பரப்பளவில் அமைந்துள்ள இந்த பூங்காவில் ஒரு நபர் சுற்றி பார்க்க 500 ரூபாய் வரை கட்டணம் வசூலிக்கப்பட்டாலும் பூங்கா முழுவதும் நெகிழி பைகளும் தண்ணீர் பாட்டில்களும் சிதறி கிடக்கின்றன. குறிப்பாக மான்கள் குப்பையில் கிடந்த பேப்பர் கப்புகளை உண்ணும் அவல காட்சி காண்போரை கண்கலங்க வைக்கிறது. மற்றொருபுறம் ஷங்கர் என்ற 24 வயது ஆண் சிங்கம் தற்போது எலும்பும் தோலுமாக மெலிந்து காணப்படுவது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. இதுகுறித்து பூங்கா அதிகாரிகள் கூறுகையில், வயது மூப்பு காரணமாகவே சிங்கம் மெலிந்துள்ளதாகவும் அதற்கு தேவையான 9 கிலோ இறைச்சி தினசரி வழங்கப்படுவதாகவும் தெரிவித்துள்ளனர். தொட்டிகள் நிரம்பி வழிவது, நிர்வாகத்தின் அலட்சிய போக்கு, அசுத்தமான நீர்நிலைகள் என்று பூங்காவின் சூழல் நாளுக்கு நாள் மோசமடைந்து வருவதாக பார்வையாளர்கள் குற்றம் சாட்டுகின்றனர். பூங்காவில் உள்ள விலங்கினங்களை பாதுகாக்கவும் வண்டலூர் பூங்காவை மீண்டும் நெகிழி இல்லாத தூய்மையான மண்டலமாக மாற்றவும் தமிழக அரசு உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதே அனைவரின் எதிர்பார்ப்பாகும்.